ஹண்டி செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணனும். நல்லா திக்கான கர்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஹாஃப் லெமன் ஜூஸ், ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன், coriander powder 1/2 spoon, salt 1 spoon, pepper powder 1/2 spoon, turmeric powder 1/2 spoon. மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணி வைப்போம். நம்ம சிக்கன் மேரினேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நம்ம அரைக்க போறோம்னா சும்மா ரஃப்பா கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இதை சேர்த்துடலாம். அப்புறம் கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுமே சேர்த்து ஒரு கை, அதாவது முந்திரி ஒரு 10ல இருந்து 15 இருக்கும், சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா தண்ணி ஊத்தாம ஃபைன் பேஸ்டா அரைங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஹண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு நம்மளுக்கு சட்டி வேணும். சட்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க நார்மல் கடாயில செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பே லீஃப், இது ஒண்ணுதான். இது இப்படியே போட்டா இடம் ஃபுல்லா அடைச்சுக்கோங்க. 2 பிரிச்சு போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், 2 பட்டை துண்டு, கிராம்பு 5. இது சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த டொமேட்டோ பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. சிக்கன்ல வந்து நம்ம சிக்கன் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் மேரினேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிடுவோம். இந்த டிஷ்க்கு சிக்கன் பீஸ் நல்லா பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்கும். இந்த மசாலா வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க. திக்கா வேணும்னா நீங்க இப்படியே விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன்.
கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ நான் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சூப்பர். இதோட ஸ்மெல் செய்யும் போது இவ்வளவு சூப்பரா வருது. இன்னும் இது சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சிக்கன் வேக வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி கொரியண்டர் லீவ்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்லோ குக் பண்ணுவோம். நடுவில் நடுவில் கிளறி விடுங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பார்ப்போம். கிரேவியும் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நான் வந்து சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். இது வந்து இதோட மினியேச்சர். ஸோ நம்ம இதில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு. பாத்திரமே ரொம்ப சூடா இருக்கு. சட்டி காரமா இருக்கு. டேஸ்ட் நம்மளோட சிக்கன் ஹண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடா நம்ம தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், ரைஸ்க்கு சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இல்லை சிக்கன் பீஸ் வேற நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு, அப்படியே எடுத்து கூட நம்ம சாப்பிட்டுடலாம். இந்த டிஷ்ஷு கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.